சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம மீனா கொலு பொம்மையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அதுல ஒரு கொலு பொம்மை ரொம்பவுமே செக்ஸியா இருக்கு. ஆம்பளையும், பொம்பளையும் ரொம்ப செக்ஸியா இருக்கிற மாதிரி ஒரு கொலு பொம்மை இருக்காட்டுக்கு. அந்த கொலு பொம்மைய பார்த்து இந்த போஸுக்கு தான் ஸ்ரீங்கார ரசம் அப்படின்னு நம்ம மீனா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம விஜயா அந்த பொம்மை என்ன பொம்மை அப்படின்னே பார்க்காம, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மீனா வந்து அந்த காதல் ஜோடிய பார்க்கும்போது அவங்க இந்த பொசிஷன்ல தான் இருந்தாங்க. இது வந்து ஏதோ ஒரு டான்ஸ் ஸ்டெப்பா அப்படின்னு நம்ம மீனா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொம்மைய காமிக்கும்போது, "இல்ல, இல்ல இதெல்லாம் ஸ்ரீரங்கார ரசமே இல்ல" அப்படின்னு தெரிய வருது. அப்ப விஜயா கிட்ட வந்து மீனா அவங்க இப்படிதான் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க அண்ணாமலையும் வந்து பார்த்தீங்கன்னா, வார்ன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனா மீனா சொன்னா தான் இந்த விஜயா கேட்காது இல்லையா? கூட இந்த ரோகிணியும் சேர்ந்துக்கிட்டு, விஜயா கூட சேர்ந்துக்கிட்டு மீனாவ தான் திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம மனோஜ கடையில காமிக்கிறாங்க. நம்ம கடையில வந்து ஒரு ஆளு வந்து பயங்கரமா ஆர்டர்லாம் எடுக்குறாரு. கிட்டத்தட்ட 14,00,000க்கு ஆர்டர்லாம் எடுக்குறாப்ல. கடைசியா என்னடான்னா, எனக்கு லாட்டரியில அமவுண்ட் விழுந்த உடனே நான் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிறேன். அப்படின்னு சொல்லி நம்ம மனோஜையே வெறுப்பேத்துறாப்ல. கடைசியா அந்த ஆளையும் அடிச்சு விரட்டிடுறாங்க. அப்ப அந்த புகை போடுவார் இல்லைங்களா? புகை போடுற பாய் வராப்ல. ஸோ அந்த புகை போடுற பாய் வந்து இந்த மாதிரி உனக்கு லெட்டர் குடுத்தவர நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சாயங்காலம் 4 மணிக்கு இந்த கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்ல. நம்ம மனோஜையும் பீம் பாய் அழைச்சுக்கிட்டு போகணும். நீனும் வா ரோகிணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. நம்ம ரோகிணி பயங்கரமா பயந்துகிட்டு இருக்கிறாப்ல. எங்க பிஏ தான் வந்து எல்லாத்தையும் சொல்லிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப, இங்க மீனா சொன்னத நினைச்சு நம்ம விஜயாவுக்கும் லைட்டா அந்த லவர் ஜோடி மேல சந்தேகம் வருது. டான்ஸ் ஆடும்போது அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ரொமான்ஸ் பண்றது விஜயா கண்கூடாவே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் விஜயா என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.